ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் டெய்லி vlog ஷாமி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன vlog பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்படி சொல்கிறது, ஃபர்ஸ்ட் நான் டைலாக் சொல்லிக்கிறேன். அதுலேருந்து உங்களுக்கு இந்த கண்டென்ட் புரியுதான்னு பார்ப்போம். இந்த குரங்குலேருந்து மனுஷங்க வந்தாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கண்டென்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் நான் என்ன பார்க்க போகிறேன்னு சொல்கிறது மாதிரி நீங்கள் இதெல்லாம் ஒரு கிளிப் சும்மா ஒரு க்ளோஸர் மாதிரி பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு க்ளோஸ்அப்பில் பார்த்துட்டு பார்க்கும்போது ஃபோன் விற்கிற மாதிரி உட்காந்துருப்பேன். பட் இது எதுவும் ஃபோன் விற்கிறது கிடையாது. இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி திடீர்னு சிக்கின கண்டென்ட் தான். ஸோ அதனால் அதை நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன் என்னன்னு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நோக்கியா. இது நோக்கியா தான் ஃபர்ஸ்ட் மொபைல் வந்த மாடல் அப்படின்னு எனக்கு தெரியுது. நான் திட்டக்கூடாது. இதான் நோக்கியா. ஸோ இது எல்லாமே ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற எல்லா மொபைல்ஸுமே வந்து நோக்கியா ஃபோன் தான் ஃபர்ஸ்ட் வந்து கீபேட் மொபைல். இதுதான் அப்போ உள்ள காலத்தில் ஐஃபோன் லெவல் 4000 5000. ஸோ வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஐஃபோன் மாதிரி. இப்போ வந்து ஐஃபோன் லெவல் ஓகே, பட் அப்போ வந்து இதான் ஐஃபோன் மாதிரி. ஐ திங்க் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, நிறையா பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதான் அப்போலாம் 5000 4000 அந்த லெவலில் இருந்த ஃபோன்ஸு. ஸோ அதனால் இந்த திடீர்னு இந்த கலெக்ஷன் தான் திடீர்னு சிக்கனால சரி ஓகே இதெல்லாம் காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதே ஒரு விளாக் ரொம்ப நாள் ஆச்சு விளாக் போட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி இதே ஒரு விளாகாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி இந்த ஃபோன் பாருங்க மக்களே, இது வந்துட்டு ரொம்ப ஓல்டு மொபைல் இந்த நோக்கியா. இது ஆனால் இன்னமும் நிறைய பேர் வச்சுருக்காங்க. இந்த மொபைலில் இன்னமும் வச்சுருக்காங்க. ஸ்டில் இதுவுமே யூஸ் மொபைல் தான். பட் பேட்டரி கிடைக்கல. இதோட சார்ஜரும் வந்துட்டு இப்போ அவ்வளோ கிடைக்கல. ஸோ அதனால் அப்படியே வச்சாச்சு. பட் இது யூஸ்டு மொபைல் தான். இது ஆல்ரெடி ஒரு 2 or 3 months முன்னாடி யூஸில் தான் இருந்துச்சு. ஸோ இந்த மொபைலும் நோக்கியா தான். இது பார்த்துங்க எவ்வளோ அழகா கைக்கு வச்சா தெரியாதுல்ல. ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்கும் இந்த மொபைல் ஃபர்ஸ்ட்டு. இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த காலத்தில் ஐஃபோன் லெவலில் அந்த பணக்கார ஃபோன் இதுதான். அது பார்க்க சிறு நல்லா கலர் சிறுன்னு இருக்கா, இந்த ஃபோன் தான். இது வந்துட்டு பின்னாடி பார்த்துக்கணும் மூடி இருந்தேன். ஏன்னா ஸோ இதுதான் இந்த டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். இதை சொல்லுவாங்கல்ல 14க்கும் 14+க்கும் 15க்கும் 15+க்கும் இந்த டிஃப்ரென்ஸ் இல்லை ஐஃபோனில். எனக்கு அதை பார்த்தோன்னே இதான் ஞாபகம் வந்துச்சு. இது ரெண்டுமே நோக்கியா. அண்ட் ஸ்டில் இது வந்து பார்க்க எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. இது ரெண்டு டிஃப்ரெண்ட் மாடல். கொஞ்சம் சிமிலர் தான். அந்த டிஸ்பிளே அண்ட் ஃப்ரண்ட் சைடு இது மட்டும்தான் சிமிலர். மற்றபடி எல்லாமே சேமாக தான் இருக்குது. பட் எனக்கு இதை பார்த்தோன்னே ஞாபகம் வந்து ஐஃபோனில் அப்படி தான் சொல்லுவாங்க. ப்ளஸுக்கும் நார்மல் 14க்கு என்ன வித்தியாசம்னு கேட்டால் அதுதான் வித்தியாசம். கேமரா திருப்பி இருக்கும், கேமரா குப்புறம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதனால் இது ரெண்டும் நோக்கியா. நம்ம காலத்தில் மோஸ்ட்டாக நிறைய நோக்கியா தான். அதுக்கப்புறம் அந்த வச்சு ஃபோன் ரெண்டு வந்துருக்கு. இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுவும் ரெண்டுமே நோக்கியா தான். நான் வந்து நோக்கியாவுக்கு ப்ரொமோஷன்லாம் பண்ணேன். நமக்கு யாரும் தப்பான்னு வச்சுக்காங்க. நோக்கியா நிறையா ஃபோன் இது இருந்துச்சு, அதனால சிக்குச்சு. அதனால ஓல்டு மொபைல்லாம் கலெக்ஷன் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுவும் நோக்கியா தான். ஏன்னா நம்ம இதுவும் தானே டச் ஃபோன் பண்ணுவோம். இது நமக்கு நல்லா புதுவியாக நல்லாயிருக்கும். இதுவும் ரெண்டு நோக்கியா தான் நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து இன்னும் கிடக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதான். இதுதான் பெரிய டச் வச்ச நோக்கியா. இது நம்ம ஃப்ரீ ஃபயர் விளாட்லாம், பப்ஜி விளாட்லாம், எல்லாம் விளாட்லாம். இது வந்து ரொம்ப பெரிய டிஸ்பிளே. ஐ திங்க் இது இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளுக்கு வந்து முன்னாடி தான் இருக்கும் நினைக்கிறேன். கேமராலாம் இருக்குது பின்னாடி. ஃப்ரண்ட் கேமரா இல்லை, நீங்கள் செல்ஃபி எடுக்கிற வாய்ப்பு இல்லை. ஆனால் பேக் கேமரா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பேக் கேமரா ஃபோனில் பேக் கேமராலாம் இருக்குது. அண்ட் ஸ்டில் இது பெரிய டிஸ்பிளே. இது இப்படி பார்க்கும்போது என் ஆப்போசிட்டில் ஃபோன் வீடியோ எடுத்துருக்கு அந்த ஃபோன் மாதிரியே இருக்குது. ஸோ இதுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. இது வந்து அந்த கீபேட்லாம் இருக்குது. இதுவும் நோக்கியா ப்ரொமோஷன். இதுவும் நோக்கியா தான். அதுக்கப்புறம் இப்போ நிறைய பேருக்கு இந்த பிராண்ட் தெரிஞ்சுக்கும், மைக்ரோமேக்ஸ். ஆனால் இது ஏன் நான் மைக்ரோமேக்ஸை காட்டலாம், மைக்ரோமேக்ஸ் இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பாருங்க. எப்படி சொல்லுது, இது கேமராமா. அந்த கேமரா எங்கே இருக்குது பார்த்தீங்களா, சென்டர் கேமரா. இப்படி வச்சு உங்களை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த நார்மலில் வந்து கெனான் கேமரா அதெல்லாம் இருக்கும், அந்த மாதிரி இருக்குது, சென்டராக இருக்குது. ஸோ இதை பார்க்கவே ஒரு லக்ஸூரியஸாக இருந்தது. ஸோ அதனால் இந்த மைக்ரோமேக்ஸ் ஃபோன் அந்த மைக்ரோமேக்ஸ் ஃபோனை காமிச்சேன். இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த வெயிட்டை பார்த்தோன்னே எனக்கு இப்போ உள்ள அந்த போக்கோவா அந்த மாதிரி ஃபோன் தான் இருந்துச்சு. நம்ம கட்டையை உள்ள கட்ட மாதிரி செங்கல் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த ஃபோனை காமிச்சேன். அதுக்கப்புறம் வர ட்ரெண்டிங் மொபைல்ஸ் இதை வச்சுருந்தா நீங்கள் ஐஃபோன் தேவையில்லை, போக்கோ தேவையில்லை, OnePlus தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. இதுலேயே யூடியூப் வரும், இதுலேயே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு ஜியோ ஃபோன். நிறையா பேருக்கு வந்துட்டு இதுலேயே எப்படி சொல்கிறது, எல்லாத்துக்குமே இப்போ அந்த அளவுக்கு ஃபோன் யூஸ் பண்ண தெரியுது. பட் கொஞ்சம் யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணவங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. யூடியூப் நானுமே கொஞ்ச நாள் யூஸ் பண்ணேன் வாங்கி. ஆனால் கொஞ்சம் ஹேங் ஆகும். மற்றபடி இந்த ஃபோன் வந்து 2 கலெக்ஷன் வச்சுருக்கோம் நாங்கள். உங்கள் யாருக்காவது இந்த மாதிரி அரிய வகை ஃபோன் வேணால் வாங்கிக்கிறீங்க. எங்களுக்கு அந்த மாதிரி நிறைய மூட்டையாக வச்சுருக்கோம் இந்த 2 ஜியோ ஃபோன். ஐ திங்க் ஜியோ ஃபோன் இப்போ நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் ஜியோ ஃபோன் தான் வந்து இப்போ நெட்டு இதுனாவே ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. ஸோ அதனால் ஜியோ ஃபோன் 2 இருக்குது. ஸோ இப்போ நம்ம குரங்கை பார்த்துட்டோம்ல, குரங்கு வந்து மனுஷங்க வந்ததை பார்க்குமா, இது எல்லாமே முடிஞ்சிச்சா
இப்போ நம்ம இந்த மாதிரி பட்டன் ஃபோன்லேருந்து எந்த மாதிரி ஃபோனுக்குலாம் வந்துட்டோன்னு கேட்டாவா நீங்களே பாருங்க எந்த மாதிரி ஃபோனுக்கு வந்துட்டோம். இந்த அது பாருங்க, இதுதான் சப்பாத்தி நவீன மிஷின் கொள்ளும் சப்பாத்தி மிஷின் மாதிரி இருக்கும். இந்த ஃபோனுக்கு வந்துட்டோமா, இது ஒன்று, இதுக்கு வந்துட்டோம். ஆமாம் எல்லாமே ஒன்று தான். நம்ம இந்த மாதிரி ஃபோன்ஸ்க்குலாம் வந்துட்டோம். இப்போ இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. இவ்வளோ பெருசாக இருக்குது, இது எவ்வளோ காம்பேக்டாக இருக்குது, இதை கைக்குள்ள எவ்வளோ வைக்க முடியாது. பட் நீங்கள் இதெல்லாம் கேட்கலாம், இவ்வளோ பேசுகிற நீங்கள் இதை தானே யூஸ் பண்ணுறது. இது வந்து பழகிருச்சு, இப்போ உள்ள இதுக்கு இது பழகிருச்சு. பட் நான் டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இதுக்கு வந்துட்டோம். இந்த உலகமே வாயை பொழந்துட்டு எதிர்பார்க்குறது எதுக்கு தெரியுமா? பாதி கடிச்ச ஆப்பிள் ஃபோன். இந்த பாதி கடிச்ச ஆப்பிள் ஃபோனுக்கு கூட நம்ம வந்துட்டோம். பிகாஸ் இது வந்து யாராவது லைஃப்பில் என்கிட்டயோ எனக்கு தெரிஞ்ச யாருக்கிட்டே வந்து நீ லைஃப்லேயே சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிட்டது என்னன்னு கேட்டாங்கன்னா நான் இதை தான் காட்டுவேன். பிகாஸ் இது ரொம்ப பெரிய சூனியம். இதில் எதுவுமே பண்ண முடியாது, நம்ம வச்சுக்கலாம். வந்தால் நான் ஐஃபோன் வச்சுருக்கேன். ஆனால் நான் சொந்த சூனிய ஃபோன் வந்து ஐஃபோன் தான், சிவப்பு கலர் சூனியம். பட் இந்த லெவலுக்கு நம்ம வந்துட்டோம். பிகாஸ் இதை வாங்குறது தான் நிறைய பேரோட கனவு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது வேஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பெரிய சூனியம் பார்ப்போம். இது வந்து ஐபேட். இது வந்து நிறையா இருக்குது, சாம்சங்லேயே இருக்குது, நிறையா பிராண்ட் இருக்குது. பட் ஐபேட் இதை வந்து நான் இப்போ ரீசெண்டாக எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா வீடியோ எடிட்டிங் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் இது வீடியோ எடிட்டிங்க்கு நல்லாயிருக்கும். எப்படி சொல்கிறோம் விஷயம், லைக் பெரிய டிஸ்பிளேயோட நல்லாயிருக்கும். இதோட கீபோர்டு எந்த கீபோர்டு வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். பட் ஐபேட் கீபோர்டு தான் கிடையாது, நார்மல் கீபோர்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ஒர்க்கு தான், எதுவும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும். எடிட்டிங் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் தாயம் விளாட்றதுக்குனா இது ரொம்ப பெரிய ஸ்லேட் டப்பா மாதிரி இருக்கும். எல்லோரும் உட்காந்து இதில் 4 பேர் உட்காந்து தாயம் விளாடும் போது ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ஐபேட் நான் தான் காட்டுறேன். நான் பேசிக்காக இதே காட்டுறேன். உள்ளே என்ன இருக்குது, இதில் வந்து லூடோ எப்படி விளாட்றது எப்படின்னு ஒன்றா காட்டுறேன். பிகாஸ் இதுதான் என் ஃபேமிலி ஒட்டுமொத்தமாக இந்த 4 மூலையில் 4 பேர் உட்காந்து லூடோ விளாடுவாங்க. ஸோ அதுக்காக இது மெயினாக யூஸ் பண்ணுறது. அண்ட் ஸ்டில் இன்னொரு ஃபோன் வந்துட்டு 14 அதில் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். அதனால் அது ஒரு சூனியம். எங்கள் வீட்டில் 3 சூனியம் நாங்களே எங்களுக்கு வச்சுக்கிட்டோம். ஸோ இந்த டூர்லாம் வந்து ஒரு விஷயம், இந்த டூர்லாம் நீங்களே பார்த்துருப்பியோ. இந்த ஓல்டு ஃபோன்லேருந்து இந்த சப்பாத்தி கல்லுக்கு அந்த கதை தான் இதுக்கு தான் நான் ஸ்டார்டிங்கில் அந்த கதையை சொன்னேன். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ஐஃபோன் தான் ஓன் சூனியம். அதனால் அதே இனிமேல் எல்லோரும் பார்த்துவாங்க. ஸோ அதனால் இந்த வ்ளாகை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இனிமேல் கண்டிப்பாக நல்ல வ்ளாக்ஸ் வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.